உறவுகளே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடியினால் இந்த வார்த்தையை உங்களோடு பேசுகிறார். சகோதர சகோதரிகளே, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த கண்ணீர், எனக்கு ஏன் இந்த கவலை என்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களா? நான் உயிரோடு இருப்பதை விட மறித்து விடலாம் என்ற எண்ணத்தில் சிலர் காணப்படுகிறீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். சகோதர சகோதரிகளே, நான் உனக்கு ஒரு நன்மை கூட செய்யவில்லையா என்று சிந்தித்து பாருங்கள். போராட்டம், பிரச்சனை, கண்ணீர், கவலை நிரந்தரமில்லை. சகோதர சகோதரிகளே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் சொல்கிறார், நீ வாழத்தான் வேண்டும் மகனே மகளே என்று சொல்லுகிறார். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் என்பதை விசுவாசியுங்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். விசுவாசியுங்கள். நன்றி. ஆமேன்.